காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், எல்லாம் சென்னை அணி வேறு தோத்துச்சு. ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். என்னடா இது, நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போவோம், தோனியோட லாஸ்ட் சீசன் வேறு கண்டிப்பாக கப்படிச்சு கொடுத்து தான் அவர் அனுப்போன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே முடியல. அதனால் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் ஸ்பீச் நம்ம சிஎஸ்கே அணியை பற்றியும் இவங்களால் தான் நான் தோத்தோன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சில பல கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ரொம்ப நல்லா தான் விளையாடணும், எங்களோட டீம் நல்ல டீம் தான், ஆனால் சில பல பேட் லக்கால் நாங்கள் தோத்துட்டோம். ரன் ரேட் நாங்கள் அப்போந்தே நாங்கள் கவனம் செலுத்திட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியிலே எங்கள் கையில் இல்லை ரன் ரேட். நாங்கள் நல்லா விளையாடணும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் குவாலிஃபைட் ஆகிருப்போம் பிளே ஆஃப்ஸுக்கு. பரவாயில்ல, இந்த வருஷம் நான் முதல் கேப்டன்சி பண்ணனால அதில் நிறைய கற்றுட்ருக்கேன், நிறைய தப்புகள் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதை திருத்திட்டு நான் அடுத்த வருஷம் நல்ல ஒரு கேப்டனாக செயல்படுவேன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பத்திரானாவும் முஸ்தபிசர் ரஹ்மானும் டீம் விட்டு போனது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டீம் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. போலிங் 2 பேருமே சூப்பரான போட்டுட்டு இருந்தாங்க, 2 பேருமே ஃபார்மில் இருந்தாங்க. அதனால் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர், பத்திரானாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, முஸ்தபிசர் ரஹ்மான் நேஷனல் டியூட்டிக்கோசரம் போயிருக்காரு. அதனால் இவங்க 2 பேரும் போயிருக்குது ரொம்ப எங்கள் அன்றைக்கி பின்னடைவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் எங்கள் டீமில் இல்லை, முஸ்தபிசர் ரஹ்மான் மட்டும்தான் இருந்தார். அவரும் போயிட்டார். அதனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்களால் நல்லா பண்ண முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கீ பவுலரே பத்திரானா தான். அவரோட டெத்தில் போடுற அவரோட ஸ்பெஷலிஸ்ட்டும், அப்புறம் பவர் பிளேயில் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர் எங்கிட்ட அணியை விட்டு போயிருந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. நிறைய பேட்டில் நடந்திருக்கு எங்கள் டீமில். அதனால் இந்த சீசன் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்ல கம்பேக் கொடுப்போம்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ருத்ராஜ் கைக்வாட். ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தாங்க நடந்துச்சு. ஏன்னா ஆர்சிபி அணி தொடர்ந்து 6 போட்டிலாம் ஜெயிக்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம் இந்த காலகட்டத்தில், எந்த ஒரு லீக்காக கூட இருக்கட்டும். அதை பண்ணி நம்ம ஆர்சிபி அணி வந்து கப் அடிச்சிருக்காங்க. நிறைய மேட்ச் தோக்க வேண்டியது இருந்துச்சு ஆர்சிபி அணி, அதெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. கண்டிப்பாக ஆர்சிபி அணி 6ல் எதனா 1 தோற்றுந்தா கூட நம்ம தாங்க உள்ளே போயிருப்போம். ஏன்னா மிச்சம் இருக்கிற 2-3 டீமோட நம்ம தான் நல்ல ரன் ரேட்டில் இருக்கோம். அதனால் சென்னை அணிக்கு இதெல்லாம் ஒரு பேட் லக் தான். பரவாயில்ல விடுங்க, லாஸ்ட் இயர் கப் அடித்தோம், இந்த வருஷம் கப் அடிக்கல, விடுங்க, என்ன பண்ணுறது, இது தான் நடக்கணும் இருக்குது. அதனால் சென்னை அணி பற்றி யாரும் திட்டாதீங்க, விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல, அடுத்த விஷயம் பார்த்துக்கலாம். ஆனால் ஆர்சிபி அணி ரொம்ப ஒரு அவதூறாக பண்ணுறாங்க. ஏதோ கப் அடித்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறது, நம்ம சென்னை ரசிகர்கள் அசிங்க பார்த்தது, அவங்க இதில் பெங்களூர் அவங்க கிரவுண்டில் நடந்தனால நம்ம ரசிகர்கள் ஜெர்சியை கீழ்க்குது, ஜெர்சியை கைட்டுன்னு சொல்கிறது ரொம்ப அவதூறாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக கப் அடிப்பாங்களா கேட்டால், எனக்கு கேட்டால் அடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கார். ஏன்னா கோலி கிரவுண்டில் இருக்கிறது அப்படியே ஆடியன்ஸ் வெளியே காட்டுறாங்க. அதனால் இதெல்லாம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லதில்லை. பார்க்கலாம், இந்த இப்போ குவாலிஃபைல ராஜஸ்தான் அணியை ஆடுறாங்க, குவாலிஃபயர் 1ல் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் சென்னை அணி வெளியே போகிறது சோகமாக இருக்குன்னு நினைக்கிற சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி இந்த மாதிரிலாம் நம்மளை ரசிகர்கள் ரொம்ப அவதூறாக பண்ணது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.